நம்ப மாட்டேங்கிறீங்க. என்னைக்காச்சும் நான் போய் சொல்லிருக்கிறேன்னா? ஏண்டா மாரிப்பா, கழுதைக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு தெரியுமாடா உனக்கு? தெரியாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்டா. கழுதைன்னா எலிபென்ட். சும்மா போய் விடாத. எலிபென்ட்னா யானை. ஓ, அதுக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்கா? தலப்பா சாரி, உன் பலகையை எடுத்துக்க, நான் வடக்கால போறேன். ஏய், வடக்கால போகாதே, இன்னைக்கு வடக்கால சூலம். இந்த கடுக்காலாம் என்கிட்ட கொடுக்காத. மாரிப்பா, மாரிப்பா, சின்ன பையா பையா, சக்கரை. தலப்பா சாரி, சக்கரை. தலப்பா சாரி, சக்கரை. இத தூக்குமா? என்னடா தூக்கு சொன்னா பராக் பாக்குற? நான் தூக்க மாட்டேன். ஏம்மா? எனக்கு அந்த நீலக்கல்லு கடுக்கன் தரேன்னு சொன்னில்ல? தரேன்டா ராஜா. அதுல பாரா சக்கரை. இந்த கடுக்கன் இருக்கே கடுக்கன், இது அடிக்கடி என் காதுல பேசும். ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன்னு சொல்லிருக்கு. இது சொன்ன உடனே உனக்கு நான் தர்றேன். தர்றேன். தரு இல்ல, உன் மேல சத்தியமா தர்றேன். தூக்கு. அப்ப சரி. என்ன கணக்குது? அதனாலதான் நான் ஒன்னும் தூக்க சொல்றேன். ஏண்டா கணக்காம இருக்கிறதுக்கு என்ன பஞ்சு மூட்டையா? பழகம்மா. தலப்பா சாரி, சக்கரை. 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 இன்னைக்கு ஒரு நாள் சந்தையில பெரிய அடிதடியே ஆகி போச்சு. என்னாலயா? ஏன் சொல்லப்பா சாரி? கிராமத்து புறம்போக்கு பசங்க எல்லாம் சந்தைக்கு வந்தானுங்க. நான் சந்தையில பலகை வாங்கிட்டு இருந்தேன்னா வந்து என் பக்கத்துல நின்னானுங்க. என்னையே உத்து பார்த்தானுங்க. என்னடா என்ன அப்படி பாக்குறீங்கன்னு நான் கேட்டேன். அது என்ன எப்ப பார்த்தாலும் சர்க்கரையவே பலகை தூக்க வைக்கிற, நாங்கெல்லாம் இல்லையான்னு என் கூட சண்டைக்கு வந்துட்டானுங்க. அப்புறம் என்ன, எனக்கு சர்க்கரைக்கு உள்ள பாசமே வேற. அவனுக்கு தான் பலகையை தூக்குற உரிமையை கொடுத்திருக்கேன்னு அவனுகிட்ட அன்பா சொல்லி பார்த்தேன். அவனுக்கு கேட்கல. எனக்கு வந்தது கோபம். எடுத்தேன் பெரிய உளிய, மூஞ்சிய பணங்கா கீற மாதிரி கீறி போடுவேன். ஊடு கட்டம் பாரு. ஆசாரி இங்க பாரு, அவனுக்கு சொன்னாங்கன்னா பலகை தூக்க வச்சிடாத, அப்புறம் எனக்கு கடுக்கம் கிடைக்காது. சேச்சா, யாரு என்ன சொன்னாலும் பலகையை தூக்குறது நீதான், இந்த கடுக்கன்னு உனக்கு தான்.
சாயங்காலத்துல இருந்து எங்க உன்னை ஆளே காணோம். ஒண்ணு இல்ல தாமரை, ஆத்தா ஞாபகம் வந்துருச்சு. அதான் அந்த ரயில் பாலத்து கீழே போய் படுத்திருந்தா. ஆத்தா வரல, ஆனா தூக்கம் வந்துருச்சு, அப்படியே தூங்கிட்டா. சரி, என்ன தலையில எல்லாம்? தூசி செல்லப்பா சாரி பலகை வாங்கி வந்துச்சா, அத தூக்கிட்டு வந்த அத்தா. பழகை தூக்கிட்டு வந்ததுக்கு அந்த ஆள் ஏதாவது காசு தந்தானா? இல்ல. பின்ன ஏன் அந்த ஆளுக்கு இந்த வேலை எல்லாம் செய்யற? ஆசாரி எனக்கு நீல கல்லு கடுக்கன் தரேன் சொல்லி இருக்க. மண்ணான் கட்டி அவன் கடுக்கன் தரேன்னு பொய் சொல்லி உனக்கு காது குத்துறான். அதெல்லாம் இல்ல, ஆசாரி ஒரு நாள் தருவான், அப்ப போட்டுக்கிட்டு வந்து உன்கிட்ட காட்டுறேன். ஐயோ சரியான வாட்டு மடே. ஓய் தாமரை, வந்துட்டேன்பா. ஏய் சக்கரை, காபி போட்டு வச்சிருக்கேன், போய் ஊத்தி கொடு. சரி. தேவரே. என்னடா? காப்பி. தாமரை எங்க? குளிச்சிட்டு இருக்க, இப்ப வந்துடும். நம்ம ஆட்டுக்கு வைக்க எடுத்து போடு. சக்கரை, இன்னைக்கு அப்பாட்ட உத கிடைச்சதா? இல்ல. ஏய், என்னடி ஒரு நேரம் காப்பி தண்ணி கொடுத்துட்டு குளிக்க போன்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். ஐயே, காப்பிய கையில வச்சுக்கிட்டு எவ்வளவு நேரம் தான் எழுப்புறது? அது என் இஷ்டம். அப்ப காப்பி குடுக்கறது ஏன் இஷ்டம்? பொழுது விடிற வரைக்கும் குடிச்சிட்டு வந்து தூங்குனா எந்திரிக்கவா முடியும்? ஏய், போதும் போதும், காலங்காத்தால உன் புராணத்தை ஆரம்பிச்சிட்டியா? ஆமா ஆமா, நான் முதல்ல அழுக்க வச்சுக்கிட்டு மத்தவங்களை தேய்ச்சி போடுங்க. என்ன முணுமுணுங்கிற? எதனா சொல்லணும்னா சத்தமா சொல்லிட்டு போ. அதெல்லாம் சரி, எங்க வீட்டு வேலைய பாதியில விட்டுட்டு வேற எங்க வேலை செய்ய போற? பாத்தியா பாத்தியா, என் வீட்டு வேலை உன் வீட்டு வேலைன்னு பிரிச்சு பேசுறிய. அது நம்ம வீட்டு வேலை, அத நான் அப்புறமா செஞ்சு முடிக்கிறேன். முதல்ல நம்ம பாப்பாவை பாப்போம். எந்த பாப்பா? அட போப்பா, நம்ம பயில்வானோட செட்டப். பாப்பா, மறுபடியும் கட்டில் உடைஞ்சு போச்சா? அத ஏயா கேக்குற? அந்த ஆளு தினமும் உடம்ப தேத்துறேன்னு 500 தடவை கரலா கட்டி சுத்திட்டே இருக்காரு. தினமும் 200 தடவை தண்டால் எடுக்கிறாரு. தினமும் 300 தடவை வெயிட்ட தூக்குறாரு. எல்லாம் முடிஞ்சு ஆசதியா வந்து கட்டில படுத்து தூங்கிடுறாரு. நான் ஆசையா எழுப்பினா கேடி தூக்கத்துல எழுப்பினான்னு சொல்லிட்டு கட்டில போட்டு உடைச்சிடுறாரு. எல்லா ஆசையும் மனசுல வச்சு வெம்பிக்கிட்டு இருக்கேன். பாப்பா அழாத பாப்பா, பொண்ணுங்க அழுதா என்னால தாங்கிக்க முடியாது. உன் கவலை தீக்க நான் இருக்கேன். நானும் இருக்கேன். எது நீ இருக்கிறியா? இப்பதான் செஞ்ச சட்டி மாதிரி ஒரு மூஞ்சி, அதுல மீசையே இப்பதான் எட்டி பாக்குது. இவ கவலை நீ தீக்க போறியா? போடா, அளவு கோலாலே அடிச்சு கொண்டுடுவேன். போடா பாப்பா. அழாத. பயில்வான் மாதிரி எனக்கு கை பெருசு இல்ல, காலு பெருசு இல்ல, மூக்கு பெருசு இல்ல, ஆனா மனசு எனக்கு ரொம்ப பெருசு. தொட்டு பாரு. அழாத. உன் பிரச்சனை எதுவா இருந்தாலும் நான் தீர்த்து வைக்கிறேன். யாருப்பா? அந்த பையன் வரா. பயில்வான் வர்றானா? எங்கடா வந்த? பாப்பா காலை பார்க்க சொல்லிச்சு, பாத்துக்கிட்டு இருந்தேன். எது வரைக்கும்டா பார்த்தேன்? சேச்சே, தப்பா நினைக்காதீங்க. பாப்பா கால் இல்ல, கட்டில் கால் தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். அதான பார்த்தேன். ஒழுங்கா வேலையை கவனி. என்னடி இங்க நின்று பல்ல காமிச்சிட்டு இருக்க? போடி உள்ள. சரியான நேரத்துல வந்து எங்க வேலையை கவனிக்கிறது?
ஏய், 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 ஏய். ஏலே, காலையில வரேன்னு சொல்லிட்டு எவ்வளவு நேரம் கழிச்சு வந்திருக்க? துட்டு வச்சிருக்கல? இருக்கு தவிர கோச்சுக்காதீங்க, கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. தொழிலத்து சக்கரை ஆ, அந்த கருப்பனை அவுத்து விடுறான். சரி. ஏய், கருப்பா, போடா. ஏய். விட்றா. ஏய், கருப்பா, ஏய். ஐயா, கொஞ்சம் மெதுவாதான் சாப்பிட. ஏன் இப்படி பறக்க பறக்க சாப்பிடுற? மெதுவா சாப்பிட்டா எனக்கு இருக்கிற பசி அடங்காது. வேகமா சாப்பிட்டா தான் அடங்கும். அதான் இப்படி சாப்பிடுறேன். உன்னை நினைச்சாதான் எனக்கு பாவமா இருக்கு. இனிமே இங்கேயும் உனக்கு சோறு கிடைக்க போறது இல்ல. ஏன் தாமரை? காளை மாட்டை வித்துட போறோம். மாட்டை வித்துட்டா உனக்கு வேலையும் இல்ல. அப்புறம் யார் சோறு போடுவா? போ தாமரை, நீ சும்மா சொல்ற. நான் நிஜமாதான் சொல்றேன். விலை எல்லாம் பேசியாச்சு. இனிமே நீ என்ன செய்ய போறியோ? இனிமே நான் என்ன செய்ய போறேன்? ஐயோ, சரியான மாங்கா மடே. விளையாட்டுக்கு பேசினா கூட புரியாது. சும்மா சொன்னேன், சாப்பிடு. இங்க பாரு, வெள்ளாட்டு கூட அப்படியெல்லாம் பேசாத. நீயும் எனக்கு சோறு போடலன்னா அப்புறம் நான் பசியால சத்துருவேன். சரி சரி, இனிமே சொல்ல மாட்டேன். சாப்பிடு. ம். மாமவகி மகிரிதனயே மலத்தே அம்பைஸ்வரி ஸ்ரீலலிதே மாமவகி மகிரிதனயே மலத்தே. என்ன என்ன சரி, இதுக்கு முன்னாடி என்ன பார்த்ததே இல்லையா? ஓ, பாத்துருக்கேன். பின்ன ஏன் வச்ச கண்ணு எடுக்காம அந்த மரம் மறைக்கிற? மோரப்பந்தா, யார கேட்டு இந்த மரத்தூள் எடுத்த? இந்த மரம் யாருக்கு சொந்தமோ அந்த முதலாளி கேட்டுதான் எடுத்தேன். நீ கேட்டது என்ன கேட்கலையே. நீ வேலை செஞ்சுட்டு இருந்தியா? அந்த சத்தத்துல உனக்கு கேட்டு இருக்காது. எனக்கு கேட்டிருக்காது. வேலை செய்யற இடத்துல வேலைக்காரனுக்கு 1000 காது. அப்போ உனக்கு புரியாத பாஷையில நான் முதலாளியே கேட்டிருப்பேன். யாரு இவ முதலாளியா? இவ முதலாளின்னா அப்ப நான் தொழிலாளியா? தூளை எடுத்துட்டு போயிடுவியா? என்ன மீறி இந்த தூளை இப்ப நீ எப்படி எடுத்துட்டு போறேன்னு பாக்குறேன். என்ன சரி, இதுக்கு போய் இவ்வளவு கோச்சுக்கிறியே? கோபம் ஒண்ணு இல்ல, சும்மா ஒரு விளக்கம் சொன்னேன். இந்த செல்லப்பனாசாரியை யாருமே சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. தூள் என்ன தூளு, கட்டையும் சேர்த்தர்ற. இதை எடுத்துட்டு போய் அடுப்பும் பத்த வைக்கலாம், இடுப்பு மேலையும் அடிக்கலாம், வெத வெதன்னு வெந்நீர் வச்சும் குளிக்கலாம், குளிரும் காயலாம், இதை நானே தூக்கியும் விடலாம்.
அப்புறமா உன் வீட்டு பக்கமா வர்றேன். எதுக்கு? சும்மா ஒரு உறவு முறையை வளர்த்துக்கிட்டா. பாலு, நான் இந்த கட்டை தூளெல்லாம் கொடுத்ததே அம்மா கிட்ட சொல்லிடாத. பொதுவா எனக்கு ஏழைக்குனாலே இறக்கம் ஜாஸ்தி. அது பொம்பளை ஏழைக்குன்னா நான் கண்ணீரே விட்டுருவோம்ப்பா. இன்னைக்கு நீ நல்லா பாடின ராஜா. இன்னைக்கு தான் உனக்கு தொண்டையே திறந்து இருந்தது. சும்மா பார்த்த முடியல. கத்திரிக்காய், மரவள்ளி, கத்திரிக்காய், வாழைக்காய், மரவள்ளி, கத்திரிக்காய், வாழைக்காய், மரவள்ளி. விலை எவ்வளோ? இடம் 4 ரூபாமா? வேற ஆளை பாரு, குதிரை விலை சொல்றான். வானத்திலே திருவிழா, வழக்கமான ஒரு விழா, இடி இடிக்கும் மேகங்கள், இறங்கி வரும் தாளங்கள். சந்திரன் நல்லா கூட்டுவாமல்ல, நம்ம கடையில வியாபாரம் அப்படி. நான் ஏன் உன் கடை பக்கம் போறேன்? உன் பொண்ணுதான் என்ன பார்த்தாலே சாமி ஆட ஆரம்பிச்சிருவாளே. அவ அப்பனை பிடிச்சு வச்சிருக்கா இல்ல, சாமி ஆடாம வேற என்ன பண்ணுவா? ஆமா, உன்னை நான் புடிச்சு வச்சிருக்கேன் பாரு. வேணும்னா இந்த வீட்டு பக்கம் வராம இருந்துரு. அது பெரிய தப்பு இல்ல. நான் இங்க வராம இருந்தா 2வது பொண்டாட்டியும் தேவரை கை விட்டாருன்னு இந்த ஊர்லாம் பேசும். பேசும் பேசும். காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணி என்ன நாள். தாமரை, என்ன எல்லா வேலையும் நீதான் செய்றியா? தாமரை, தண்ணி இல்லாம தர மேலேயே இப்படி மெதன்னு மிதக்கிறியே. வக்கீல் என் மாதிரியே இந்த வக்கீலுக்கு உன் மேல ஆசை, அதான் உடம்போட ஒட்டிருச்சு. என்ன இந்த வேலையெல்லாம் நீ செய்யற? இந்த சக்கரை பைய எங்க? உனக்கு எதுக்கு அந்த கவலை? என்ன அப்படி பாக்குற? தாமரை, நானும் எத்தனையோ கட்டைய பார்த்திருக்கேன். உன்ன மாதிரி செம கட்டைய நான் பார்த்ததே இல்லை. தேக்கு மாதிரி உன் உடம்பு, மூங்கி கொம்பு மாதிரி உன் காலும் கையும், மாம்பலக மாதிரி உன் நிறம், மொத்தத்துல நீ ஒரு நடமாடும் தோப்பு.
மரியாதைய கையை எடு. இப்ப கையை எடுக்க போறியா இல்லையா? இல்லன்னா அரைஞ்சிருவியா? அப்படியாவது என்ன தொடு. சரி, என்கிட்ட வச்சுக்காத. கையை எடு. எடுறா கையை. இன்னும் நீ போகலையா? இல்ல. என் அப்பாவுக்கு இதெல்லாம் தெரிஞ்ச என்ன நடக்கும்னு தெரியுமில்ல? என்ன நடக்கும்? என் மேல வச்ச உன் கை இருக்காது. ஏய், என்ன சும்மா டுரு காட்டுற? உங்க அப்பங்கிட்ட கத்தி மட்டும் தான் இருக்கு. இங்க பாத்தியா, என்கிட்ட சுத்தி உளி ரம்பம் இதெல்லாம் இருக்கு. இருந்தா உங்க ஒப்பன் கைய நான் எடுத்துருவேன். எடுத்துருவியா? எடுத்து காட்டட்டுமா? பாக்கலாமா? பாப்போம். பாப்போம். பெண்மயிலே போறவளே பெண்மயிலே ஏரிக்கார மேலே. வாடாங்க. என்ன இவ? வணத்தாண்டா வாங்க. தாமரை தனியா இருக்கும்போது தகராறா பண்ற? மாவன அடிக்காதீங்க தேவர, மூஞ்சி மேல அடிக்காதீங்க. பர்சன்ட் போயிடு. தேவர தலையில அடிக்காதீங்க. கரலையும் கலந்துருங்க. ஐயா தேவர, ஐயா ஐயா மாவன வெட்டி கழாய் போட்டுருவேன். வாடா வா. ஆசாரி, என்னாச்சு ஆசாரி? தேவர் ஒரு கட்டில் செய்ய சொன்னாரு. அதுக்கு ஏன் கையில கைத்த புடிச்சுக்கிட்டு அப்படி இப்படி வீசினாரு? அது இப்படி நீளமும் இப்படி அகலமும் வேணும்னாரு. எல்லாரும் உனக்கு இப்படித்தான் அளவு சொல்லுவாங்களா? ஏய், இந்த பாரு, தொழில் விஷயத்துல தலையிடாத. சிசினா மட்டும் இரு. அது சரி, உன் கண்ணுல என்ன கண்ணீர் வருது? அது இவ்வளவு பெரிய கட்டில் செய்ய சொன்னாருன்னு ஆனந்த கண்ணீர் வருது. அதையே ஏன்டா குடாஞ்சு குடாஞ்சு கேக்குறீங்க? போடா இது, போடா. என்ன ஆசாரி, முத்துன மரமா? அதான் சீக்கிரம் இறங்க மாட்டேங்குது. இலசா இருந்தா சீக்கிரம் இறங்கிடும். தாமரை மேல உனக்கு ஆசை இருக்குல்ல? ஏய், 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 இருக்கு. தாமரை உனக்கு தான். தாமரை வர்றா. இத கொண்டு போய் அன்பளிப்பா கொடு. எனக்கு பயமா இருக்கு ஆசாரி. இந்த செல்லப்பனா சாரி இருக்கிற வரைக்கும் பயம்ங்கிற வார்த்தையில சொல்லாத. கொண்டு போய் கொடு. போ. வர்றா, வர்றா, வர்றா. தாமரை, எங்க போயிட்டு இருக்க? நான் உங்ககிட்ட அவசியம் சொல்லணுமா? ஏன் தாமரை இவ்வளவு கோவமா பேசுற? நான் உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு தெரியுமா? இந்தா, என்னது? சும்மா ஒரு அன்பளிப்பு. ஓ, அன்பளிப்பா? யாருக்கு? உனக்கு தான். எனக்கு எதுக்கு இதெல்லாம்? அது உன் அப்பா கையால ஆசாரிக்கு அடி வாங்கி கொடுத்தல, அதுக்கு தான். ஐயோ, இதுக்கெல்லாம் ரொம்ப செலவா இருக்குமே. இது என்ன செலவு? உனக்கு என்னென்னமோ வாங்கி தரத்துக்கு நான் திட்டம் போட்டிருக்கேன். இது உன் அன்பளிப்பா இல்ல பாறைக்கு பின்னால ஒளிஞ்சிருக்கிற எவனாவது கொடுத்து அமிச்சிருக்கானா? சேச்சே, பாறைக்கு பின்னால யாரும் இல்ல. நான் வாங்கிக்கிறேன், ஆனா நீ யாருக்கிட்டயுமே சொல்லக்கூடாது.
என் தலையே போனாலும் நான் சொல்ல மாட்டேன். எல்லாமே உனக்குதான். ஐயோ 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 ஆசாரி 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 காப்பாத்து. தாமரை விட்டு தாமரை. ஐயோ ஐயோ ஆசாரி. ஐயோ ஆசாரி. ஐயோ ஐயோ ஐயோ. அன்பளிப்பு தர அன்பளிப்பு. நக்கற நாய்க்கு செக்குக்கும் சிவலிங்கத்துக்கும் வித்தியாசம் தெரியாதுங்கிற மாதிரி அந்த ஆசாரி என்கிட்ட விளையாடுறா. சொல்லி வை. வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றி. எது வெற்றி? கையில ரத்தம் வந்ததா? இந்த மாதிரி விஷயத்துல பொண்ணுங்கிட்ட அறை வாங்குறதே வெற்றி. அறையே வெற்றினா இங்க ரத்தமே வந்திருக்கு. இது எதுல கொண்டு போய் விட முடியும்? யோசனை பண்ணி கொண்டாடங்க. இந்த ரத்தத்தையே உனக்கு வெற்றி திலகமா இடுறேன். பாலு, கவலைப்படாது. தாமரையை வசியப்படுத்த இன்னொரு வழி இருக்கு. நான் ஒரு மந்திரம் சொல்லி தரேன். அத கண்ணை மூடிட்டு கழுத்தளவு தண்ணி நின்று பாடு. கண்ணை திறந்து பார்த்தா நீ ஆசைப்பட்டவ எதில் செல்லப்பாசாரே செல்லப்பாசாரே சோ நானும் வந்துட்டேன். எங்க போச்சு? என்ன சாரி சக்கரை அப்படி பாக்குற? இவனை போல யோகக்காரன் யாருமே இல்லடா. தாமரைய தரையிலேயே தள்ளாட வைக்க வழி புடிச்சிட்டேன். எனக்கு ஒண்ணும் புரியலையே. நீ ஒதுங்கி போ, உனக்கு புரியாது. அப்புறமா புரியும். சக்கரை இங்க வாமா, இங்க வாமா. என்ன செல்லப்பாசாரே? என்னாச்சா சாரி? நீ போடா மைதா மாவு. ஏய் சக்கரை, உனக்கு அத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்குல்ல? சும்மா இரு செல்லப்பாசாரே. ஏய் மனசுல ஆசையை வச்சுட்டு வெளியில சொல்லாம இருந்தா எப்படா தெரிஞ்சுக்க முடியும்? எனக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம். ஐயோ, அதே ஆம்பளைன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்டா. இத போய் நீ தாமரை கிட்ட கேளு. போடாத கேளுடா. தாமரை போல ஒரு அழகான பொண்ணு இந்த பூலோகத்திலே இல்ல. அவ உன் பக்கத்துல இருக்கிறது நீ செஞ்ச பாக்கியம். இது மட்டும் நடந்துருச்சு, பொண்ண மாதிரி அதிர்ஷ்டசாலி யாருமே இல்லடா.
சக்கரையா ம். நான் அப்பான்னு நினைச்சேன். அவரா இருந்தா மூஞ்ச பார்த்து 4 கேள்வி கேட்கலான்னு இருந்தேன். இன்னைக்கு நல்ல நாள், அதுமா அவர் இன்னும் வரல பாரு. ஆமா தாமரை, ஒரே வெளிச்சமா இருக்க. இன்னைக்கு என்ன விசேஷம்? உனக்கு தெரியாதா? இன்னைக்கு கார்த்திகை தீபம். ஐயா எனக்கு தெரியவே இல்ல. என்ன இப்படி நினைச்சிட்டு வந்து நிக்கிற? குளத்து போய் குளிச்சிட்டு வர. ஐயோ, இந்த மாதிரி நேரம் கட்ட நேரத்துல குளிச்சா உடம்புக்கு என்ன ஆகும்? இந்தா தலையை தவிர்க்க. இன்னைக்கு இந்த வெளிச்சத்துல தான் நான் படுக்க போறேன். பாட்டியே, சாப்பிட்டு உடனே ஓடி போய் பாலத்து கீழே படுப்பேன். இல்ல, இன்னைக்கு இங்க தான் நான் தூங்க போறேன். என்ன வெளிச்சம். சும்மா வா புள்ள, வீடு வரையும் கொண்டு வந்து விட உனக்கு உரிமை இருக்குல்ல, அப்போ உள்ளேயும் வரலாம். உன்னை தடுக்க இங்க ஒருத்தையும் கிடையாது. தடுக்கிறதுக்கு ஒருத்தன் இல்லையா? நான் இருக்கேன். ஏய், இன்னொரு அடி எடுத்து வச்ச கால கைய உடைச்சிடுவேன். அவருக்கு வயிறு முட்டை சாராயத்தை ஊத்தி கொடுத்து கூப்பிட்டுக்கிட்ட வந்திருக்கேன். வாய மூடிடி. அவர் குடிக்கிறாருன்னு அவர்கிட்ட கேளு. என்கிட்ட ஏண்டி கத்துற? வழியில எங்கேயா விழுந்து தொலைக்க போறான்னு வீட்டுக்கு கூட்டு வந்து விட்டா என்ன பெருசா ஒப்பாரி வைக்கிறிய? பெருசா வந்துட்டான். நீ யாரு ஏன் அப்பா பத்தி கவலைப்பட? உன் வேலையை பாத்துக்கிட்டு நீ போ. தாமரை, என் ஆத்தா இந்த கிராமத்தை விட்டு போனதுக்கு காரணமே நீதானே. நீ இங்கே வந்துடக்கூடாதுன்னு தான் நான் இங்க காவலா இருக்கேன். ராத்திரியில சீவி சிங்காரிச்சு வெளிச்சத்தை போட்டு காட்டி சுத்தி வர நொண்டி சாக்கா சொல்றேன். ஏய், பேசுறது போதும், உள்ள போ. நான் எதுக்கா உள்ள போனோம்? போக மாட்டேன். மாட்டேன். ஏய், யோ, நீ எக்கடி கட்ட போன எனக்கு என்ன? முடியா, நான் போறேன். சரிதான் போ. கல்யாண வயசுல நான் இங்க ஒருத்தி இருக்கேன். அத மறந்துட்டு நீங்க 2 பேரும் ஆட்டமா போறீங்க ஆட்டம். யோ, எனக்கும் மானரோஷம் இருக்கு. நான் போறேன். நில்லு. இன்னைக்கு 2ல 1 தெரிஞ்சாகணும். இவ இங்க நின்னா 2ல 1 தெரிஞ்சிடும். உன் வீட்டு வாசப்படல நிக்க எனக்கு ஒண்ணும் தலையெழுத்து இல்ல. நான் போறையா? தயலு, நில்லு. சரிதான் போடி. மரியாதை எல்லாம் பேசுறேன் நாய். யாருக்குப்பா மரியாதை கொடுக்கணும்? இவளுக்கு மரியாதை கொடுக்கணும். தாமரை, விடு தாமரை. சும்மா இருந்தாக்குற. இவன் முன்னாடி என்ன கைய நீட்டி அடிச்சுட்டால. நாளைக்கு ஆத்த வீட்டுக்கு போயிடுறா. பாப்பா, காலையில என்ன? இப்பவே கிளம்பு. ஒப்பாரி வைக்கிறேன். அப்பதானே அடிச்சது. அழுவாத தாமரை. போசக்கற. நான் பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் அப்பா என்ன அடிச்சதே இல்ல. இன்னைக்கு அவன் முன்னாடி கைய நீட்டிட்டாரு. நாளைக்கு காலையில ஆத்த வீட்டுக்கு போயிடுறோம் பாரு. சரி, காலையில போயிடலாம். இப்ப அழுவாத தாமரை. நான் போறேன். இனிமே இந்த வீட்டுல காலை வைக்க மாட்டேன். ஏய், பாப்பா, வாத்தா பண்ணதுக்கே நான் கலங்கிடல. நீ போனா கலங்கிட்டு வேணும். பாடி பா. ஏய், நீ எங்க போற? தாமரை, ஆ? தாமரை. அந்த கழுத பண்ண போறா. நீ என்ன அவளுக்கு வக்காலத்தோ? படவில்ல. ஏய், ஆட தாமரை போட. பரவாயில்ல. ஏய்,
தாமரை அக்கறைக்கா போற? எங்க ஆத்தா வீட்டுக்கா? ஆமா. தாமரா தாமரா அப்பாடி தேவர அந்த தையல் நாய் வீட்டுக்கு போனதும் அவரு தெரியாம நான் ஓடி வந்துட்டேன். நீ ஏன் கூட வர? நான் என் ஆத்தா வீட்லயே தங்கிட போறேன். நீ திரும்பி வரவே மாட்டியா? மாட்டேன். ஆமா, நான் அங்கேயே தங்கிட்டா நீ என்ன செய்ய போற? ஐயா ஐயா நீ அங்க தங்கறதுக்கு நான் ஒண்ணும் விட மாட்டேனே. ஏய், ஏய். டேய் பாலு, நீ போய் பாப்பா வீட்டுல பயில்வானோட செருப்பு இருக்கா இல்லையான்னு பாத்துட்டு வா. எதுக்கு? அடே அவன் என்ன வீட்டுக்கு வர சொல்லியிருக்கான். வாசல்ல பயில்வானோட செருப்பு இருந்தா அவன் வீட்டுக்குள்ள இருக்கான்னு அர்த்தம். வெளிய போயிட்டான்னா செருப்பு இல்லேன்னு அர்த்தம். இதையும் அவதான் சொல்லி அனுப்புனா, நீ போய் பாத்துட்டு வா. எப்பவும் எனக்கு பாக்குற வேலை தானா? பாத்தியா, எதுலயும் பொறுமை வேணும் பாலு. பொறுமை எருமை விட பெருசு. முதல்ல அவளை எனக்கு சரி பண்ணிக்கிறேன், அப்புறம் நான் உனக்கு சரி பண்றேன். நிஜமா? எனக்கு அப்புறம் எல்லாம் உனக்கு தானடா பாலு. போடா. சரி, சரி. போ. என்ன இந்த ஆசாரிய காணோம்? ஐயோ, இந்த ஆள் வேற வந்துட்டாரு. வாசல்ல செருப்பு போடணும். அப்பா. என்னடி வாசல்ல நின்னு நெளியிற? குளிக்கணும், போய் வெண்ணி விடு போ. சரிங்க. டேய் பிச்சை, எங்க வாடா. செருப்பு அறுந்து போச்சு, போய் தச்சிட்டு வாடா. ஐயோ வேணாங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தைக்க கூடாதுங்க. வெள்ளிக்கிழமை நான் செருப்புல ஊசி இறங்காத. விடுறி, போடா. டேய், ஒரு செருப்பு தானே இருந்திருக்கு, எதுக்கு ரெண்டு எடுத்துட்டு போற? ஒன்ன போட்டுட்டு ஒன்ன எடுத்துட்டு போ. எதுக்கடி இன்னொரு செருப்பு? ஒன்னு அடிக்கிறதுக்கா? போடா. போடி உள்ள. ஓடினா எதுக்கு செருப்பை பத்தி இவ்வளவு அலட்டிக்கிறா? ஏ குருவி, சிட்டுக்குருவி, உன் ஜோடி எங்கே? கூட்டி கிட்டி. ஏ குருவி, சிட்டுக்குருவி. ஏய், படங்க. உங்களுக்கு எல்லாம் அறிவு எங்கடா போச்சு? கால்ல போட வேண்டிய செருப்பை கையில மாட்டிட்டு போறீங்க. ஏன்டா ஊர் பேரை கிடக்குறீங்க? இது என்னது இல்லைங்க? டேய், பாடுவா. யார் தான் இருந்தா போடா கல்ல. போடா. போடா தேங்காய் தலையா. போடா. ஏ குருவி, சிட்டுக்குருவி, உன் ஜோடி எங்கே? ஏ கூட்டி கிட்டி. பாப்பா, நீ எங்கே இருக்கிறாய்? உன் அன்பு மலையிலே நனைவதற்காக நான் ஓடோடி வந்திருக்கிறேன். என்னை ஏமாற்றாதே. வந்து மலையை சரமாரியாக கொட்டு பாப்பா. யாரா அது? நீ யாரா? எரி செருப்ப. செருப்பில்ல நானே உள்ள வந்தேன். ஏ குருவி, சிட்டுக்குருவி, ஏ குருவி, குருவி, சிட்டுக்குருவி, குட்டி ஐயா ஐயா, என்ன அழகு! எவ்வளோ பெரிய குளம்! சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குதே. இது குளம் இல்ல, இதுதான் கடல். அப்படியா? எனக்கு தெரியவே இல்லையே. இதுக்கு முன்னாடி நீ கடலை பார்த்ததே இல்லையா? இல்ல, இப்பதான் பாக்குறேன். ஹாய். என்ன இது ஒரே உப்பு கருக்குதா? பின்ன திட்டுக்குமா? அப்படியா? ஐயோ, ஏய் அலோ அலோ அலோ. ஏய் வா வா, சீக்கிரம் வீட்டுக்கு போலாம், நேரம் ஆச்சு. என்ன தாமரை, இங்க நிறைய மீன் இருக்குமா? நிறைய இருக்கும். ஐயா ஐயா, எனக்கு பார்க்கணுமே. நாளைக்கு பார்க்கலாம். வா. தினம் இங்க வரணும் தாமரை. கண்ணு இல்ல புடிமா. ஏன் புள்ள
எதை கொடுத்தாலும் வாந்தி வர்றப்பயே மஞ்சா காமலன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம். தெரியாம போயிடுச்சுமா. தாமரை, எப்படி இருக்க? என்னம்மா திடீர்னு புறப்பட்டு வந்து நிக்கிற? இனிமே நான் இங்கதான் இருக்க போறேன். என்னடா ஆச்சு? அந்த தையநாயகில தையநாயகி அவன் முன்னாடி தேவர் தாமரை அடிச்சிட்டாரு. அதான் தாமரை கோச்சிட்டு வந்துருச்சு. உள்ளவாமா. பாட்டி கண்ணு நல்லா இருக்கேம்மா. நீ யாருப்பா? நான் தான் சக்கரை. ஓ, நீதான் சக்கரையா? உட்காரு உட்காரு. ஆமா பாட்டி, நீ யாரு? தாமரைக்கு அம்மாவோட அம்மா. ஐயா, தாமரைக்கு எத்தனை அம்மா? எனக்கு ஒரு அம்மா கூட இல்லையே. நக்கனுக்கு பயல. நக்கு இருக்க பயல கூட தெரிஞ்சு வச்சிருக்கியா? இங்க கோடு. இப்படி கோச்சிக்கிறா? தாமரா, வீட்டுக்கு வா, உன்னை பேசிக்கிறேன். ஐயா, தாவணி விட்டுட்டு போயிடுச்சே. மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? யோ, நான் உன் காலை பிடிச்சு கேக்குறையா, இந்த ஒரு விஷயத்துலயாவது நான் சொல்றத நீ கேளு. போய் தாமரை கூட்டு வந்துறியா? உன் பொண்டாட்டி உன்னை விட்டு பிரிஞ்சதுக்கு நான் தான் காரணம்னு இந்த ஊரே பேசினாங்க. இப்போ உன் பொண்ணும் போய் அதுக்கும் நான் தான் காரணம்னு அந்த படி என் தள்ள வந்து விழுந்திருக்கு. எல்லாரும் தப்பா பேசுறாங்கயா. பேசுறாங்களோ? பேசுறவன தலை சீவிடுவானா? அது இல்லையா, ஊர் சாபத்துக்கு நாளாக்கிடாத. முதல்ல போய் அவளை கூட்டிட்டு வா. எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா. அப்பா, என்ன தாமரை?
மாப்பிள்ள உட்காரு. ஸ்கூல் பண்ணியா? ம். நல்லா படிக்கணும். பாப்பா செருப்பு வெளியில காணோம். பயில்வான் ஊருக்கு போயிட்டானா இல்ல கால்ல போட்டு உள்ள உட்காந்துருக்கானா? அவர் ஊருக்கு தான் போயிருக்காரு. யாராவது வெளியே பாத்து போறாங்க. உள்ள வாங்க. ஆமா. சுந்தரி நீயும் சுந்தர நானும் சேர்ந்திருந்தால் திருவோணம். ஓணம். ஐயோ இது என்ன தேக்கு மரமா? யோ, இந்த ஆசார் புத்தி உன்னை விட்டு போதா பாத்தியா? நீங்க என்ன மரத்தை பாக்கவா வந்த? ஐயோ பாப்பா நீ தப்பா நினைக்காத. நான் தேக்கு மரமான்னு கேட்டது உன் உடம்ப சும்மா ரோஸ் வுட்ல வார்னிஷ் பினிஷ் பண்ண மாதிரி பளபளன்னு ஆக்கியிருக்கானே. எந்த ஆசாரி உன்னை இப்படி இழைச்சு உருவாக்குனது? ஐயோ, அவர் வந்துட்டாரு போல இருக்கியா? இப்ப நான் எங்க போய் ஒளியறது? எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிறியா? கொஞ்சம் திரும்பு. யோ, பரண்டி மேல போய் உட்காந்துட்டியா? பரண்டி மேலையா? என்ன அங்கடி மேலையும் கீழே ஏத்தி விடுறீங்க? ஐயோ, தீக்கலையா? பின்னால ஒரு டைப் ஸ்கூல் கூட வர்ற அப்படியே விட்டு வர்றா. என்ன வேணும்? இரு சொல்றேன். அப்பாடா, அந்த ஆசாரி இங்க வருவான்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதனாலதான் அவன் வரதுக்கு முன்னால நான் வந்துட்டேன். அவனை நம்பாத, அவன் நல்லவன் இல்ல. அவன் உன்ன மாதிரி எத்தனையோ பொண்ணுங்களுக்கு அல்வா கொடுத்திருக்கான். அதோட இல்ல, உன் அழகு என்ன அவன் அழகு என்ன? நீ பௌர்ணமி மாதிரி, அவன் அமாவாசை மாதிரி. என்கிட்ட வசதி இருக்கு, அழகு இருக்கு. என்ன சொல்ற? ஐயோ, அவர் வந்துட்டாரு போல இப்ப என்ன இருக்கு. செய்யறது? சீக்கிரம் ஒளிஞ்சுக்க. கீழே ஒளிஞ்சுக்க. பாப்பா இன்னைக்கு நடந்த குத்துச்சண்டை போட்டியில நான் தான் ஜெயிச்சேன். என்ன ஏத்திருந்தானே மாரிமுத்து, விட்டே ஒரு குத்து, ஆள் அவுட்டு. இனிமே சுத்துப்பட்டி 8 கிராமத்துக்கும் நான் தான் பெர்மனன்ட் பயில்வான். இன்னும் எனக்கு வெறி அடங்கல. யாராச்சும் குடும்பம் என்னடி சத்தம்? அது ஒண்ணு இல்லைங்க, கொல்லையில எருமை மாடு காத்துதுங்க. ஆஹா. வா இந்த சந்தோஷத்தை கொண்டாடிடும். ஐயோ, என்னடா கண்ணு, நான் சந்தோஷமா இருக்கேன், நீ கவலையா இருக்கிற? இந்த ஆளுக்கு எப்படியாவது எரிச்சல் மூட்டி வெளியே அனுப்பிச்சிடணும். நீங்க எங்கிட்ட அன்பா இருக்க மாதிரி நடிக்கிறீங்க. வர வர என் மேல உங்களுக்கு அக்கறையே இல்ல. அப்படி எல்லாம் சொல்லாதடா கண்ணு. மளிகை கடைக்காரனுக்கு 1000 ரூபாய் பாக்கி, இதோட 4 தடவை வாழ அனுப்பிச்சிட்டான். இது ஒரு பெரிய சமாச்சாரமா? எல்லாம் மேல இருக்கிறவன் பாத்துக்குவான். பாத்திர சீட்டுக்காரனுக்கு 700 ரூபாய் கட்டணும். கவலைப்படாத, எல்லாம் மேல ஒருத்தன் இருக்கிறான்ல, அவன் பாத்துக்குவான். கறி கடைக்காரனுக்கு 500 ரூபாய் கொடுக்கணும். எல்லாம் மேல ஒருத்தன் இருக்கிறானே, அவன் பாத்துக்குவான். என்ன எல்லா கடனையும் மேல இருக்கிறவன் பாத்துக்குவான்னு எனக்கே சொல்லிட்டு இருக்க. கட்டில கீழே ஒருத்தர் இருக்கா, அவங்கிட்ட பாதி கடனை ஒப்படைங்கடா. ஐயோ, ஏய், ஆக்குடா. ஒரு நாயா, மச்சான் வரியா? போடா. இங்க வரியா? போடா நாயா. ப்ளீஸ் வாங்க, ஓடா. ஐயா! எலே கிறுக்கு பயல, தாமரை எங்கடா? அவங்க ஆத்தா வீட்டுல இருக்கு. போய் கூட்டியாடா. போடா. ஆ,
இந்த மண்ணுக்கே கூட்டிட்டு வந்து இங்கேயே மன போட்டு உட்கார வைப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையா? நீ ஒரு முடிவுக்கு வந்துட்ட இல்ல, அதே மாதிரி நானும் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இன்னையோட முடிச்சுக்கிறேன். நான் இந்த கிராமத்தை விட்டு போயிடுறேன். நான் செத்தா என் படம் கூட இந்த பக்கம் வராதியா? போடி, நான் செத்தா நீ தாலி இருக்க இங்கதான் வந்தாகணும். போடி. போயிட்டு வாமா. அவருக்கு உரப்பாட பிடிக்குன்னு இதுல செஞ்சு வச்சிருக்கேன். கிராமத்துக்கு போய் நீ செஞ்சதா சொல்லி கொடு. அப்பதான் அந்த ஆளு சாப்பிடுவாரு. பாப்புல வாடா. நான் இந்த உடையிலே அறுத்துட்டு சாக போறேன். ஐயோ வேண்டாம் சாரி. என்னடா உன் கூட எல்லாம் இருந்து என்னடா பிரயோஜனம்? நான் சாகத்தான் போறேன். நான் சாக போறேன். தடுக்காத, என்ன விடுடா. ஐயோ பாலுக்கு பாருடா. ஏன் சரி? பின்ன என்னடா, தாமரையோட 3 நாள் தனியா தங்கறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அவளோட கடல்ல கட்டி பிடிச்சி விளையாண்டு இருக்கிறான். வேற ஏதாவது விசேஷம் உண்டாடான்னு கேட்டா, நான் கடலை பார்த்தேன், கடலுக்குள்ள தண்ணியை பார்த்தேன், தண்ணிக்குள்ளே தவகளை பார்த்தேங்கிறான். ஒரு பொண்ணோட தனியா தங்கறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அது அநியாயத்துக்கு கூட்டு கூட்டு வந்து மொத்த முடிக்காது போ. என்ன சார் திருட்டு வாடான்னா தொலையா நீட்டு வந்து. என்ன சார் இப்படி கோச்சுக்கிறா? பின்ன என்னடா, இந்த கிராமமே உன்னை கிறுக்கு பையன் சொல்லுது. உன்னை கிண்டல் பண்ணவங்கெல்லாம் நீ ஆம்பளதான் மூக்கு மேல விரல வச்சுக்க வேண்டாம். இல்ல சாரி, கடல் அப்படி விளையாண்டதுக்கே தாமரை கோச்சுக்குச்சே. அது கோபம் இல்லடா, பிகு பிகு. பொண்ணுக்குன்னா முதல்ல அப்படித்தான் நடந்துக்குவாளுங்க. இடாம முயற்சி பண்ண புடிச்சிடலாம். நான் போறேன் ஆசாரி. என்னமோப்பா, உனக்கு ஒரு நல்லது நடக்கட்டுமேன்னு தான் சொன்னேன். அப்புறம் உன் இஷ்டம், எங்காவது போ. எதுவும் நடக்கல, அதுக்குள்ள பாரு எத்தனை குட்டிக்காரன் போடுறான்னு. பார்த்து போடா டேய். ஒண்ணும் தெரியாதவங்கிட்ட ஏன் சார் இதெல்லாம் சொல்ற? ஆமா, உனக்கு சொல்லி கொடுத்த, நீ கிழிச்சிட்ட. அவன் என் பின்னால சுத்தி சுத்தி வந்தா அதுக்கு நான் என்னடா பண்றது? அந்த கடுக்கனை முதல்ல கொடுத்து தொலை, அதுக்கு தான் உன் பின்னால சுத்துறான். ஏய் மைதா மாவு, அவனுக்கு தேவை இப்ப இந்த கடுக்கன் இல்ல, வேற ஒண்ணு. அது என்ன சரி? டேய் பேச வாடா, இல்லன்னா வயக்காட்டு பிடிச்சி தள்ளி விட்டுருவேன். ரொம்ப லொள்ளு பண்ணிட்டு புண்ணாக்கு பிறந்தவன். சாரி பூசாரி. சக்கரை, ஒரு விதத்துல நீ கொடுத்து வச்சுவேன். அம்மாவும் அப்பாவும் இருந்து கீரியும் பாம்புமா சண்டை போட்டுக்கிறத பார்த்தா, உன்ன மாதிரி யாருமே இல்லாத அனாதையா இருக்கிறது எவ்வளவு மேல்னு நினைக்கிறேன். அதெல்லாம் என் மேல இருக்கிற பாசத்தினால நீ சும்மா சொல்ற. அப்பா இருக்கனால உன்னால சண்டை போட முடியுது, அம்மா இருக்கனால அங்க போக முடியுது. எனக்கு சண்டை போடுறதுக்கும் யாரும் இல்ல, கோச்சிட்டு போறதுக்கும் இடம் இல்ல. நம்ம தலையெழுத்து அவ்வளவுதான். வேற ஏதாவது பேசுவோம்.
தாமரை, ம்? இந்த கழனி எடுத்து உன் மேல ஊத்திட்டா நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேன்? சொல்லுட்டா. ம். நீ திருப்பி இன்னொரு வாட்டி போய் குளிப்ப. ஆஹாஹாஹா. ஆசையா பாரு, மூஞ்சில அரைஞ்சனா. தூக்கு. வை 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 வை. அப்பா. என்ன இந்த கணம் கணக்குது? தூக்கு. அப்பாடி. சக்கரை, உன்னை ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. யாருக்கு? நம்ம கிழக்கு வீட்டு ராதா இல்ல, ராதாவுக்கு. ஓ தாமரை, நீ சும்மா போய் சொல்ற. இல்ல, நான் நெசமா தான் சொல்றேன். ராதா என்கிட்ட சொன்னா. ஆமா, நான் என்ன பதில் சொல்றது? சக்கரைக்கு சம்மதம் சொல்லிட்டுமா? வேணாம், ஏ? எனக்கு நீ தான் வேணும்.
எங்க போற நீ? தாமரை குச்சிக்கா தாமரை வா நான் மேல போலாம் நான் வரல. வா தாமரை நான் வரல. நான் போறேன் நீயும் வா சக்கரை. ஆ, ஏய், போகாத. நான் போறேன் கீழே வா சக்கரை. நான் போறேன் ஐயோ, சக்கரை. சக்கரை, கீழே வந்துடு. ஐயோ, சக்கரை. தாமரை நான் இங்க குதிக்க போறேன் வேண்டாம், குதிக்காத. போடு சக்கரை. நான் குதிக்கிறேன் போடுறதை கேளு. குதிக்கிறேன் ச்சே, ஏன் ரெண்டு கண்ணாலையும் பார்க்கலன்னு வச்சுக்க, இத நான் நம்பி இருக்கவே மாட்டேன். நீ ஒண்ணும் முறைக்க வேண்டாம். நீ நினைக்கிற மாதிரி அவங்களுக்குள்ள எந்த விதமான கசமுசாவும் நடந்திருக்காது. போதும் போதும், இனிமே நீ சொல்றத நான் நம்ப தயாரா இல்ல. சரி ஆ? சக்கரை. ஏய் சக்கரை கண்ணா நில்லுமா ராஜா நில்றடே சக்கரை, ஆசாரி கூப்பிடா, நில்லுடா. பூசாரி கூப்பிட்டா நிப்பியா? நில்றடே. டேய் நில்றடே. டேய் சக்கரை, என்ன கூப்பிட கூப்பிட ஒரே அடியா முறுக்கிட்டு நிக்காம போற? நில்றா. எனக்கு நிறைய வேலை இருக்கு பழிய விடு சக்கரை, சிலுக்கு சட்டை, தலைக்கு எண்ணெய் வச்சிருக்கிற, இன்னைக்கு நீ குடிச்சிட்டியாட்டு இருக்குது. மொத்தத்துல ஆளே சுத்தமாகிட்ட. சக்கரை, என்ன முடிச்சிட்டியா? தாமரை இதுக்கு ஒண்ணுமே சொல்லலையா? பழிய விடு நான் போனோம் தடுக்க கூட இல்லையா? நான் போனோம் ஏய், மூட்டை இறக்கி வை. இன்னும் எவ்வளவு விஷயம் பேசணும். இந்தா முதல்ல இந்த பீடியை குடி. வேணாம் நான் பீடி குடிக்கிறத நிறுத்திட்டேன் இதாண்டா, ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சீங்கன்னா இன்னொரு விஷயத்தை விட்டுருவீங்களே. பழிய விடு இனிமே நான் உன் கூட எல்லாம் பேச போறது இல்ல ஏய், உனக்கு நான் குருடா. குரு துரோகம் செய்யாதுடா. குரு சாபம் பொல்லாது. சிஷ்யா, நான் சொல்றத கேளுடா. நீ என் குரு இல்ல என்னை ஏமாத்துறவன் சக்கரை, சக்கரை, இந்த நீலக்கல் கடுக்கன் வாங்கிட்டு போடா. கடுக்கன் எனக்கு வேணாம் அதுவும் மூஞ்சிக்கு தான் நல்லா இருக்கு நீயே வச்சுக்கோ நீ எல்லாம் சிரிக்கிற அளவுக்கு என் நிலைமை ஆகி போச்சு இல்ல? ம், நான் எத்தனையோ பேருக்கு ஆப்பு வச்சவன், இவன் எனக்கு திருப்பி வச்சிட்டான். நான் வைக்கிறேன் பாரு ஆப்பு. ஏய் பாலு, நான் எல்லாம் ஒரு காரியத்தை நினைச்சிட்டேன்னு வச்சுக்க, அது இந்த ஜென்மமே அழிஞ்சால் நான் விட மாட்டேன். சும்மா இந்த தேவர் மேசி தொங்கிட்டு மிரட்டுறது, அவர் என்ன பார்த்தாருன்னு வை. தேவரே, தேவரே, என்னடா என்ன விஷயம்? இது ஆப்படிக்கு வந்த இல்ல, ஏப்போட வந்த, ஆப்ப சுட வந்த இல்ல, நீங்க குளிக்கிறத பார்க்க வந்த. பார்த்தாச்சு இல்ல? அப்ப போ. போடா. நில்லா சரி. விடுறா. அம்மா, மாட்டையே இந்த கழுவு கழுவுறானே, இன்னைக்கு நான் மாட்டினா பரட்டி பரட்டி கழுவிடுவான். அட பாவிமாவே, உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணிட்டானா? சரி, நீ சொல்றதெல்லாம் உண்மைதானே? பின்ன பொய்யா சொல்றேன்? நான் என்னைக்காவது பொய் சொல்லியிருக்கேன்னா? நான் செய்யற தொழில் மேல சத்தியமா சொல்றேன், நடந்தது உண்மை. இந்த விஷயத்தை நான் தேவரட்டியே போய் சொல்லியிருப்பேன். ஆனா உன்னை பார்த்தா செத்து போன எங்க அக்கா மாதிரியே இருக்கிற. அதனாலதான் நான் உன்கிட்ட சொன்னேன். நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், இனிமே நடக்க வேண்டியது நீ பாத்துக்க. நான் வர்றேன்க்கா. என் மேல கோவப்பட்ட என்ன பிரயோஜனம்? நடந்தது என்னவோ நடந்து போச்சு. இனிமே நடக்க வேண்டியதை பாரு. நடக்க வேண்டியது தானே? இந்த தேவை யாருன்னு காட்டுறேன். யோ, இல்லையா? கோவப்படாதயா? ஏய், போடி. யோ! நம்ம தோட்டத்துல விளைஞ்சது அது குறைச்ச முடியாது போமா நீங்க மரவள்ளி 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 கண்டு வாங்க வாங்க வாங்க
எவனாவது இவனுக்கு குடிக்க சொட்டு தண்ணி கொடுத்தீங்க இதே கைதான். உடம்புல அவ்வளவு திமிரு வச்சிருச்சா? சொன கேக்குதோ தானே? அதுவும் அந்த கேன பையன். அப்பன் கெட்டவனா இருந்தா பொண்ணும் கெட்டு போன அர்த்தம் இல்ல. இனிமே இந்த வீட்டை விட்டு வெளியில போன கைய கால உடைச்சிருவேன். அந்த கேன பைய செத்தானா இருக்கானு உனக்கு என்ன கவலை? அவனை பத்தி என்கிட்டயே நோண்டி நோண்டி கேக்குறேன். நீ என்கிட்டயோ உண்மையை சொல்லிருப்பேன்னு எல்லாரும் என்கிட்ட தானே கேக்குறாங்க. எனக்கு ஒரு இழவும் தெரியாதுன்னு சொல்றேன்ல. அந்த பையல அடிச்சு போட்டு சாராய கடைக்கு போயிட்டு திரும்பி வந்து பாக்குறப்போ அவங்க இல்ல. தட்டு தடுமாறி எந்திரிச்சு போனானோ
இல்ல எவனாவது தூக்கிட்டு போனானோ எவனுக்கு தெரியும். பலரும் பல விதமா பேசுறத கேக்குறப்போ என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா ஐயா? என்ன இருந்தாலும் அவனுக்கு நீ இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துட கூடாதியா? என்னடி புதுசா உபதேசம் பண்ற? ஒரு நாய்க்கு இருக்கிற நன்றி கூட இல்லாத அந்த பயலுக்கு நான் கொடுத்த தண்டனை சரிதான். சக்கரை அடிச்ச திராசில் இருக்கிற ரத்தக்கரை காயறதுக்கு முன்ன அதே திராசை வச்சு இந்த தேவர் சந்தையில வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கான்னா அவன் யாரவன்? யமதர்ம. நல்ல வேளை நம்ம உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நமக்கு ஆயுசு கெட்டி அதனால தப்பிச்சோம். என் ஆயுசுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சக்கரைக்கு ஏதாவது ஆயிருந்தா உன் ஆயுசுக்கு தான் பிரச்சனை. எப்படி? அது அப்படிதான். எந்த நியாயத்துல அப்படித்தாங்கிற? சக்கரைக்கு கேட்கறதுக்கு யாரும் இல்ல, அதனால போலீஸுக்கு சொல்ல. அது எப்படி ஏன் தலையில வந்து விடும்? சும்மா மனசாட்சி இல்லாம பேசாதா சரி. எல்லா பிரச்சனையும் காரணம் நீ தானே. நில்லு நில்லு நில்லு. சும்மா நிக்கிற என்ன நீயே கழுமரத்துல ஏத்திட்டு போட்டிருக்க. நீயா சும்மா நிக்கிற? பின்ன வாயை கிண்டாதா சரி. அப்புறம் நான் ஏதாவது சொல்லிடுவேன். சொல்ற. குழந்தை மாதிரி இருந்த அவன் மனசுல விஷத்தை கலந்ததும் இல்லாம ஆப்போச்சது நீ தானே. நீதான் அவனை கொன்ன. என்னது? நீ ஒரு துஷ்டன். பாலு, டேய் டேய் பாலு, நீ ஒண்ணும் ரொம்ப குழப்பிக்காதடா. சர்க்கரைக்கு எதுவும் ஆகியிருக்காது. கரும்பு இருக்கிற வரைக்கும் சர்க்கரை இருக்கும், சர்க்கரை இருக்கிற வரைக்கும் எறும்பு இருக்கும்டா. என்ன பிள்ளடி நீ? குழந்தைக்கு மஞ்சக்காமல வந்திருக்கு, நீ ஏதேதோ வைத்தியம் பார்த்துட்டு இருக்கியே. கடவுளே, என் குழந்தை இப்படியே வச்சிருந்தா குழந்தை உயிருக்குள்ள ஆபத்த முடியும். இத பாருமா, உனக்கு தெரியாது ஒண்ணு இல்ல. இந்த சுத்து வட்டாரத்துல மஞ்சக்காமலைக்கு நம்ம தேவர் முத சம்சாரம் லட்சுமி அம்மா தானே வைத்தியம் பார்க்க முடியும். ஏமா அழுகுற? மனசுல எதையும் வச்சுட்டு காலத்தை கடத்தாம புள்ளைய சீக்கிரமா தூக்கிட்டு போய் காப்பாத்துமா. நான் எப்படி ஆத்தா அவங்கள போய் பாக்குறது? என்ன சொல்ற நீ? உங்க சக்களத்தி சண்டையில குழந்தைய பறி கொடுத்துறாத, அவ்வளவுதான் சொல்ல முடியும். வீராப்பு பார்க்காம முதல்ல குழந்தைய லட்சுமி மகனை தூக்கிட்டு போ. வாங்க. உட்காருங்க மாப்பிள. எம்புட்டு ஒன்னாலும் கூடிங்க, செலவு தேவர்த்தன். வேலு, எல்லா பயிலும் கேட்டுங்க. இவர்தான் என் மாப்பிள, தாமரைய கட்டிக்க போறவரு. பேரு செங்கோடன். தேவருக்கு தர மரியாதை மாப்பிளைக்கும் தரணும். என்ன புரியுதா? என்னடி இறக்க இறக்க ஓடி வர? மாப்பிள்ளைய பார்க்க வந்தியோ? செங்கோட. குழந்தை எது சாப்பிட்டாலும் வாந்தி எடுக்கிறாயா? பஞ்சகாமலன் எல்லாரும் சொல்றாங்க. அத விட்ரி. மாப்பிள்ளை எப்படி இருக்கான்? என்னையா நீ? என் குழந்தை சாவ கிடக்குற, நீ என்னென்னவோ பேசிட்டு இருக்கீங்க. சீக்கிரம் வாயா, லட்சுமி அம்மா கிட்ட கூட்டிட்டு போய் வைத்தியம் பாப்போம். லட்சுமி அடிங், அவகிட்ட வைத்தியம் பார்க்க நான் வரணுமோ? படி, எங்கேயாவது போய் செத்து தொலை. அம்மா, லட்சுமி அம்மா இருக்காங்களா? யாரு? நீயா? எங்கடி வந்த? அம்மா, என் குழந்தைய நீங்க தான் காப்பாத்தணும். எனக்கு மடிப்பிச்சு கொடுக்கணும். குழந்தைக்கு என்னாச்சு? என்ன உனக்கு என்ன? பக்கம் கட்டவன் பாடி எங்க இருந்த? அம்மா அம்மா, நான் உங்க காலை பிடிச்சு கேட்டுக்கிறேன். நான் செஞ்ச தப்புக்கு என் குழந்தைக்கு தண்டனை கொடுத்துறாதீங்க. தேவை வந்துட்டா. சும்மா பேசாம இருமா. ஆமா, எத்தனை நாளா உடம்புக்கு சுகம் இல்ல? எது சாப்பிட்டாலும் வாந்தி எடுக்கிறா. காலையில இருந்து நினைவு இல்லாம கிடக்குறா. எதையும் மனசுல வச்சுக்காம எப்படியாவது என் குழந்தைய காப்பாத்துங்க. வைத்தியம் பார்க்க வேண்டியது என் கடமை. அது மட்டும் இல்ல, ஒரு விதத்துல
இந்த குழந்தைக்கு நானும் அம்மா தானே. தாமரை, உரிமை கொண்டாட வந்திருக்கேன்னு நினைக்காத. என் பொண்ணை காப்பாத்தின பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைன்னா நான் கூட இருக்கணும் இல்லையா? அதான் வந்தேன். உங்க அப்பா உனக்கு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணிருக்காரு. சர்க்கரையை பத்தி எதுவும் தெரியல. உங்க அப்பாவோட பிடிவாத குணம் உனக்கு தெரிஞ்சது தானே? இதா நம்ம ஓடு அதோ பாத்தியல்ல, நான் சம்பாரிச்சு வாங்கினது. தாமரை புள்ள, 2 கிளாஸும் தண்ணி கொண்டா, சீக்கிரம். உட்காருங்க. தாமரைய பாத்தீங்கன்னா கல்யாணத்தை இப்பவே வையும்பீங்க. தாமரை புள்ள, நீ எங்கடி அதிசயமா வைபுள்ள? புள்ள, எங்கோட நல்லா பாத்துக்க. நீ கட்டிக்க போற மாப்பிள்ள இல்ல? பாரு எப்படி. புள்ள வெக்கம் எப்படி? தாமரை நாளைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம் மாமா. அவசரத்தை பாரு. தையில உன் முடிவு தெரிஞ்சுதாயா நான் இங்க வந்தேன். நம்ம வீட்டுக்கு இன்னொரு குடிக்காரன் தான் மாப்பிள்ளையா வரணுமா? பின்ன இந்த ராணியை தேடிட்டு தேசிங்க ராஜா குதிரையில வருவானா? வீம்புக்கு பேசாதையா. தாமரை ஆசைப்படியே. தெரியல தேவரை பத்தி. ஏட்டிக்கு போட்டி பேசினா போலாதவன் ஆயிடுவான். செங்கோடன் தான் எனக்கு மாப்பிள்ள. இன்னொரு ஆம்பளை தான் இந்த வீட்டுக்கு ஏன் தாமரை இந்த முடிவுக்கு வந்த? நீ இல்ல இருக்கும்போது நான் வாழவா முடியும்? எங்க இருக்கு, என்ன ஆச்சு, ஒண்ணுமே தெரியல. என் அப்பா எடுத்த முடிவு உனக்கு தெரியல. இதை தவிர நான் வேற என்ன செய்ய முடியும்? இப்ப நான் என்ன சொன்னாலும் என் மேல உனக்கு நம்பிக்கை வராது. ஏன்னா நான் செஞ்ச காரியம் அப்படி. சக்கரை நிச்சயமா எங்காவது உயிரோடு இருப்பான், உனக்காகவாவது இருப்பான். என் வாழ்க்கையில முதல் தடவையா ஒரு நல்ல காரியம் செய்ய போறேன். இங்க பாரு, சக்கரை எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு உங்ககிட்ட சேர்க்கிறேன். சரி சரி, சக்கரை உயிரோட இருக்கான். எங்கடா? கோடிக்கரையில இருக்கான்னு சொன்னாங்க. ஆசாரி சக்கரை ஆசாரி,
ஆச்சாரி நல்லாச்சு நல்லா இருக்கா நல்லா இருக்கு பாரு என் மேல உனக்கு கோவமா? போ சாரி உங்ககிட்ட எல்லாம் நான் கோச்சுக்குவேனா? என் தாமரை எப்படி இருக்கா? நல்லாதான் இருக்கா? வா. ஆமா, நீ எப்படா இங்க வந்த? அது எனக்கே தெரியாது. அடிபட்டு கிடந்த என்ன மீன்காரங்க தான் தூக்கிட்டு வந்து இங்க போட்டாங்களா? நினைவறதுக்கே 2-3 நாள் ஆச்சு. உடம்பு பூரா ரணம், ரத்தம் சீமா வடிஞ்சுது. நம்ம கிராமத்துல எல்லாருக்கும் நான் எல்லா வேலை செஞ்சேன். ஆனா அடிபட்டு கிடக்கும் போது ஒரு சொட்டு தண்ணி கூட யாருமே தரல. அப்பதான் நான் அனாதைன்னு எனக்கு தெரிஞ்சது. நான் மறுபடியும் கிராமத்துக்கு வருவேன். தேவரை குத்தி கொல்லுவேன். அவனை கொன்னுட்டு தாமரை கல்யாணம் பண்ணி நான் சுகமா வாழுவேன். சக்கரை, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான்டா. என்ன மன்னிச்சிடா. உன் மேல எனக்கு கோவம் ஒண்ணு இல்ல ஆசாரி. என்ன கொல்ல பார்த்தானா அந்த தேவர், அவன் மேலதான் எனக்கு கோவம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ இங்கேயே இருந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வா. தேவர்கிட்ட பேசி உங்க கல்யாணத்துக்கு நானே சம்மதம் வாங்குறேன். நம்ம கிராமத்துல எல்லாரும் எல்லாத்தையும் மறக்கட்டும், அப்புறம் நீ எங்க வரலாம். இல்ல, நான் வருவேன். பிச்சுவா கத்தியோட தான் நான் வருவேன். கத்தி இல்லாம நான் வரமாட்டேன். கத்தி வாங்கத்தான் வேலை செஞ்சு காசு சேர்க்கிறேன். காசு சேர்ந்ததும் கத்தியோட நான் கிராமத்துக்கு வருவேன். ஆமா, தாமரை கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்னா நீ என்ன செய்வ? என் தாமரை சம்மதிக்காம இருக்காது. சக்கரை, தாமரை அவன் அப்பாவுக்கு பயந்துகிட்டு மனச மாத்திக்கிட்டா. அதனால நீ அங்க வர வேண்டாம். கோபாலு, நாங்க வராம இருக்க நீ போய் சொல்ற. என் தாமரை மனசு மாறாது. நான் நிச்சயம் அவளை கல்யாணம் பண்ணிக்குவேன். சக்கரை, நாங்க வரட்டுமா? சரியா சரி, நீங்க போங்க, நான் பின்னாடி வரேன் பிச்சுவா கத்தியோட. வேண்டாம் வேண்டாம், சக்கரை இங்க வர வேண்டாம். அது வந்தா இங்க ஏதாவது நடந்துடும். சரி தாமரை, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஆனா உன் அப்பா முடிவு பண்ணிருக்க கல்யாணத்தை தான் எப்படி நிறுத்துறதுன்னு தெரியல. அத நான் பாத்துக்கிறேன். இந்த கோக்கிறது பிரிக்கிறது இதை என்னை விட அழகா செய்யறதுக்கு ஆளே இல்ல. உன்னை கட்டிக்க போற அந்த மாப்பிளைய உங்க அப்பனை வச்சே அடிச்சு இந்த ஊரை விட்டே துரத்துறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். பாலு, சாரி யாரு தெரியுமா? தெரியுமே, மீன் பிடிக்கிறவரு. ஏன் நான் என்ன பாம்பு பிடிக்கிறவனா சொன்னேன்? தாமரைய கல்யாணம் பண்ணிக்க போறவர்ரா. என்னடா சிரிக்கிற? சக்கரை கிட்ட கெட்டு போன தாமரைய இவர் எப்படி கட்டிக்குவாருன்னா? டேய் பாலு, தேவர் இருக்காரு எத்தனுக்கு எத்த
2 கிளாஸ் சாராயத்தை வாங்கி கொடுத்து அவர் பொண்ணை இவர் தலையில கட்டலாம்னு பாக்குறாரு. ஆனா இவர் ஒண்ணு ஏமாறுற மாதிரி தெரியல. சரி, இவரு இப்ப என்ன செய்வாரு? சேவிங் செய்வாரு. என்னடா கேள்வி கேக்குற? இவரை பார்த்தா சூடு சுரண மான மரியாதை உள்ள மனுஷனா தெரியுது. ஒரு ஆம்பளை என்ன செய்வாரோ அதை செய்வாரு. ஓ, நீ பேசுறதுல உண்மையா? அந்த தேவர் அவர் பொண்ணை பத்தி பெருசா பேசினாரு, அதை நம்பி நான் அந்த ஊருக்கு வந்திருக்கேன். நீ என்னென்னமா பேசுறிய? ஐயோ, நாங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டீங்களா? மாப்பிள, இத தேவர்கிட்ட போய் சொல்லிடாதீங்க மாப்பிள. அவரு எங்களை அடிச்சே போட்டுருவாரு. நீங்க தாமரையவே கல்யாணம் கட்டிக்க மாப்பிள. அந்த பொண்ணு ஒரு தடவை தான் கெட்டு போச்சு. அது ஒண்ணு தப்பு இல்லைங்க, கட்டிக்கங்க. நான் என்ன ஏமா அந்த சோனகிரி நினைச்சியா? எவ்வளவு சொன்னான்னு வந்து தாமரையை பத்தி தேவங்கிட்டே சொல்றான். தேவரே, சக்கரை கத்தியோட வந்திருக்கான். எங்கடா? சந்தையில. யோ போடியா, யோ சொன்னா கேளியா, யோ போடியா. அந்த கேன பயலுக்கு சாவு இந்த மண்ணுல தான். கிட்ட வராத, குத்திடுவா. குத்திடுவா, வாடா. குத்திடுவா. கிட்ட வராதா, கிட்ட வராத. அதை கழுத கொண்டுடுவா. குத்த கிட்ட வராத. வாடா.
சரி தாமரா 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 ஆமா தாமரா அப்பாவை குத்திட்டான் வா தாமரா வா தாமரா வா நாம எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் வர மாட்டேன். இல்ல நான் போக மாட்டேன். தாமரா தாமரா நீ வரல நான் போய் சத்துறேன் தாமரா. என்னாச்சு அழுகுற? எனக்கு ஒண்ணு ஆகாது. சக்கரை ஆம்பளை, அவன் ஆம்பளைதான்.